ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காட்டாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் மலை கிராமங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், மழையின் தன்மை என்னவா இருக்கு, பாதிப்பின் தன்மை என்னவா இருக்கு? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கடம்பூர், தலமலை ஆகிய மலைப்பகுதிகளில் இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. இந்த தொடர் மழையின் காரணமாக தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள சிக்கல்லி என்ற வனப்பகுதியில் கனமழை பெய்தது. இந்த வனப்பகுதியில் பெய்த கனமழையை நீரானது அந்த பகுதியை கிராமங்களை நோக்கி அந்த தண்ணீர் வந்ததால் அங்குள்ள சிக்கல்லியில் உள்ள தரைப்பாலத்தை காற்றாற்று வெள்ளம் மூழ்கடித்து செல்கின்றது. இதனால் அந்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக தரைப்பாலத்தை தாண்டி பொதுமக்கள் தாளவாடிக்கு வர வேண்டியவர்கள் மற்றும் தலமலைக்கு செல்ல வேண்டியவர்கள் ஆகிய பல கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைதான் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றது வெள்ள நீர். அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் செல்லும் மலைப்பாதையில் இன்று மாலை திடீரென அங்குள்ள பாறைகள் சரிந்து நடு ரோட்டிற்கே வந்து விழுந்துள்ளது. இதனால் மல்லியம்மன் கோவில் அருகே இந்த மலைச்சரிவிலிருந்து பெரிய கற்கள் விழுந்ததால் அங்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த இரு இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகுதான், தண்ணீர் வடிந்த பிறகுதான் மீண்டும் போக்குவரத்து செல்ல முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.